ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஏற்கனவே உயர் நீதிமன்றத்திலும் இது போன்ற வழக்கு அதனுடைய விசாரணை நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் இன்றைய தினம் இந்த வழக்குகளில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று, சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த ஆய்வுக்கு உட்பட்டது என்று சொல்லி தீர்ப்பு கொடுப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கின்றது. இதற்கு முன்பு அது போன்ற பல வழக்குகளில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீதிபதிகள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள், அவர்களிடம் வைக்கப்படக்கூடிய வாதங்கள் என்ன, அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலான ஆதாரங்கள் வழங்கப்படுகிறதா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். விசாரணை தற்போதுதான் தொடங்கி இருக்கிறது. ஒரு 20 நிமிடங்களாக இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை இன்னொரு 2 மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே முழுமையான விசாரணை நடந்து முடியும் போதுதான் நீதிபதிகள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் கூட இது ஒரே நாளில் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்காது என்றுதான் தோன்றுகிறது. அதே நேரத்தில் இந்த விசாரணை முடியும் வரை அவர்களை கைது செய்ய வேண்டாம் அது என்றும், தமிழக வெற்றி கழகத்தின் கைது செய்யப்பட்ட நிர்வாகிகளை ஜாமீனில் விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் வழக்கறிஞர்கள் தரப்பிலே சொல்கின்றார்கள். தொடர்ந்து இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். 41 உயிர்கள் பலியாகி இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு காயமடைந்திருக்கிறார்கள். எனவே நீதிபதிகள் அதீத முக்கியத்துவம் கொடுத்து கவனம் கொடுத்து இந்த வழக்கை விசாரித்து வருகின்றார்கள். இதில் யார் மீதெல்லாம் தவறு இருக்கின்றது, எந்த இடத்தில் தவறு நடைபெற்றிருக்கின்றது, இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீதிபதிகள் அனைத்து தரப்பையும் அனைத்து கோணத்திலும் அவர்கள் விசாரணையை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கினுடைய நோக்கங்களில் ஒன்று முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் வேண்டும் என்பது. எனவே இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் வரை தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படாது என்று தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தீர்ப்பு வருவதற்கு இன்னும் சில நாட்கள் கூட முழுமையாக ஆகலாம். உத்தரவு பிறப்பிக்கும் வரை இனி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகளில் எந்த விதமான கூட்டத்திற்கும் அனுமதி வழங்கப்படாது என்று தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது.